வணக்கம். கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கை ஒன்னா சேர்ற ஒரு இடத்துக்கு, ஒரு ஆன்மீக பயணத்துக்கு உங்களை கூட்டிட்டு போக போறேன். வாங்க, திருமலை திருப்பதியோட அந்த பிரம்மாண்டத்தை நாம சேர்ந்து உணரலாம். இந்த பயணத்தோட பிரம்மாண்டத்தை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 70,000. ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஊரோட மக்கள் தொகையே இந்த மலைக்கு வருது. அப்படி என்னதான் இருக்கீங்க? வாங்க பார்க்கலாம். இந்த புராண வரிகள்ல சொல்ற மாதிரி இந்த இடத்தோட ஆன்மீக முக்கியத்துவம் ஆயிரக்கணக்கான வருஷமா போற்றப்படுது. இந்த அசைக்க முடியாத நம்பிக்கை தான் கோடிக்கணக்கான மக்களை இங்க இழுத்துட்டு வர அந்த முதல் அழைப்பு. நம்ம முதல் பகுதி அந்த அழைப்பு. பக்தர்களை திருமலைக்கு ஈர்க்கிற அந்த மைய நம்பிக்கை என்ன? அதுக்குள்ள கொஞ்சம் ஆழமா போவோம். இது வெறும் ஒரு கோவில் பயணம் கிடையாது, அதுக்கும் மேல. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் திருமலைங்கிறது வெறும் ஒரு கோவில் இல்ல. அது கலியுக வைகுண்டம். அதாவது இந்த காலத்துல பூலோகத்துல இருக்கிற சொர்க்கம். இந்த ஒரு நம்பிக்கை தான் இந்த பெரிய பயணத்துக்கே அச்சாணி. சரி, இப்போ அந்த பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். அந்த மலை மேல ஏறுறதுங்கிறது உடம்புக்கு மட்டும் வேலை இல்ல, அது மனசுக்கும் ஒரு தியானம் மாதிரி. நடந்தே மலைக்கு போறதுக்கு உங்களுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஒன்னு அலிபிரி மெட்டு. இது கொஞ்சம் நீளமான பாதை, ஒரு 9 கிலோமீட்டர். ஆனா ரொம்ப ரம்யமா தியானம் பண்ணிட்டே போலாம். இன்னொன்னு ஸ்ரீவாரி மெட்டு. இது செங்குத்தான படிகளோட 2 கிலோமீட்டர்ல உங்களை கொண்டு போய் சேர்த்திடும். ஆனா உங்க மன உறுதியை சோதிக்கிற ஒரு பாதை இது. இப்ப நீங்க பாக்குறீங்களா, இது அந்த காலத்து கல் மண்டபம். பல 100 வருஷமா நடந்து வர்ற பக்தர்களுக்கு இது மாதிரி மண்டபங்கள் தான் ஓய்வெடுக்கிற இடம். இப்போ பஸ், காருன்னு பயணம் ரொம்ப சுலபமாயிடுச்சு. ஆனா இந்த பாதைகள்ல நடக்கும்போது தான் அந்த காலத்து பக்தர்களோட தியாகமும் அர்ப்பணிப்பும் நமக்கு புரியும். இந்த கோவில் வெறும் வழிபாட்டு தலம் மட்டும் இல்ல, இது ஒரு வரலாற்று பொக்கிஷம். பல்லவர்கள், சோழர்கள், அப்புறம் பிரம்மாண்டமான விஜயநகர பேரரசுன்னு தென்னிந்தியா வாழ்ந்த பெரிய வம்சங்கள் எல்லாமே இந்த கோவிலுக்கு பங்களிச்சு அவங்க பக்திய வரலாற்றுல பதிவு பண்ணிட்டு போயிருக்காங்க. சரி, இப்போ பயணத்தோட அடுத்த கட்டத்துக்கு போலாம். திருமலைன்னு சொல்ற இந்த கோவில் நகரத்துல லட்சக்கணக்கான பக்தர்களை நிர்வகிக்கிற அந்த பிரம்மாண்டமான சிஸ்டம் பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, இவ்ளோ பெரிய ஆன்மீக நகரத்தை யார் நிர்வகிக்கிறாங்க? ஒவ்வொரு நாளும் லட்சக்கணக்கான மக்களை கையாள்றது எப்படி சாத்தியம்? இதுக்கான பதில் ஒரு பெரிய அமைப்புக்குள்ளே இருக்கு. அதுதான் திருமலை திருப்பதி தேவஸ்தானம், அதாவது டிடிடி. இந்த பிரம்மாண்டமான இயக்கத்தோட இதயமே இவங்க தான். தரிசனத்துல ஆரம்பிச்சு தங்குற இடம், சாப்பாடு, பாதுகாப்பு வரைக்கும் பக்தர்களோட ஒவ்வொரு தேவையும் இவங்க தான் பாத்துக்கறாங்க. இந்த டிடிடியோட செயல்பாட்டை ஒரே ஒரு நம்பர்ல சொல்லிடலாம். 3 லட்சம். ஆமாங்க, ஒரு நாளைக்கு 3 லட்சம் லட்டு பிரசாதமா தயாரிக்கப்படுது. இது வெறும் ஒரு இனிப்பு இல்ல, இதுல இறைவனோட அருளும் கோடிக்கணக்கான மக்களோட நம்பிக்கையும் கலந்திருக்கு. அது மட்டும் இல்ல, தினமும் 75,000 பேருக்கு அன்னப்பிரசாதம், அதாவது சாப்பாடு இலவசமா கொடுக்கறாங்க. இங்க பசிக்கு இடமே இல்ல. ஏன்னா இது பக்தர்களுக்கு செய்யற சேவையா பார்க்கப்படுது. நீங்க ஒரு ட்ரிப் பிளான் பண்றீங்களா? இதோ உங்களுக்காக ஒரு தோராயமான செலவு கணக்கு. நீங்க பாக்குற மாதிரி ரொம்ப குறைஞ்ச பட்ஜெட்ல இருந்து ஆடம்பரமா போகணும்னு நினைச்சாலும் சரி, எல்லா தரப்பு மக்களும் இந்த ஆன்மீக அனுபவத்தை பெற முடியும். இப்போ நாம பயணத்தோட உச்சக்கட்டத்தை நெருங்கிட்டோம். பல மணி நேர காத்திருப்பு, அந்த நீண்ட நடைப்பயணம், இது எல்லாமே அந்த ஒரு சில நொடி தரிசனத்துக்காகத்தான். கருவறைய நெருங்க நெருங்க அந்த பாதை குறுக்கிக்கிட்டே போகும். இது நம்மள அறியாமலே நம்மள உள்நோக்கி பயணிக்க வைக்கும். இது நம்ம ஆன்மா அந்த பரமாத்மா கிட்ட ஐக்கியமாகிற ஒரு உருவக பயணம்னு சொல்லுவாங்க. மணிக்கணக்கா காத்திருந்தாலும் கிடைக்கிற அந்த தரிசனம் சில நொடிகள் தான். ஆனா ஒரு பக்தர் சொன்ன மாதிரி அந்த நொடியில நாம உலகத்தையே மறந்துருவோம். அந்த அனுபவத்தை வார்த்தையால சொல்லவே முடியாது. கருவறைக்குள்ள போட்டோ எடுக்க அனுமதி கிடையாது, அதனால மூலவரை இங்க காட்ட முடியாது. ஆனா அந்த தரிசனத்தோட சக்தியையும் பல நூற்றாண்டுகளா சேர்ந்திருக்கிற அந்த பக்தியையும் போத வைக்க இதோ பேரரசர் கிருஷ்ணதேவராயரோட இந்த சிலை. ஒரு பேரரசரா இருந்தாலும் அவரும் ஒரு பக்தர் தான். இது இறைவனுக்கு முன்னாடி எல்லாரும் சமம்னு காட்டுது. தரிசனம் முடிஞ்சிருச்சு, ஆனா நம்ம பயணம் இன்னும் முடியல. பக்தர்கள் மனசுல என்ன எடுத்துட்டு போறாங்க, அப்புறம் இங்க பக்கத்துல பார்க்க வேண்டிய இடங்கள் என்னென்னு இப்ப பார்க்கலாம். நீங்க ஒரு 3 நாள் பயணத்தை முழுசா அனுபவிக்கணும்னா இதோ ஒரு சின்ன பிளான். முதல் நாள் திருப்பதிக்கு வந்து கபில தீர்த்தம் மாதிரி இடங்களை பாருங்க. 2வது நாள் பயணத்தோட முக்கிய நோக்கமான திருமலை தரிசனம். 3வது நாள் பத்மாவதி தாயார் கோவில், அப்புறம் வரலாற்று சிறப்புமிக்க சந்திரகிரி கோட்டையை பார்த்துட்டு பயணத்தை நிறைவு செய்யலாம். திருமலையை தவிர திருப்பதியை சுத்தியும் பார்க்கறதுக்கு நிறைய இடங்கள் இருக்கு. பத்மாவதி தாயார் கோவில்ல உங்க வழிபாட்டை தொடரலாம். சந்திரகிரி கோட்டையில வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம். இல்லனா தலக்கோணா நீர்வீழ்ச்சியோட அழகுல உங்களை நீங்களே மறக்கலாம். கடைசியா உங்க பயணம் நல்லபடியா அமைய சில முக்கியமான டிப்ஸ்.
நவம்பர்ல இருந்து பிப்ரவரி வரைக்கும் போறதுக்கு நல்ல நேரம். தரிசனத்தை ஆன்லைன்ல முன்னாடியே புக் பண்ணிடுங்க. அப்புறம் கோவிலுக்குள்ள மொபைல் ஃபோன் எடுத்துட்டு போகாதீங்க. உள்ளூர்ல சுத்துறதுக்கு பஸ்ஸே போதும். இறுதியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். திருப்பதிய எது இவ்வளவு புனிதமாக்குது? அதோட புராணங்களா, இல்ல வரலாறா, இல்ல இங்க வந்து சேர்ற கோடிக்கணக்கான மக்களோட அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையா? ஒருவேளை இந்த நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்குமோ? நீங்களே யோசிச்சு பாருங்க.